அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லா காய்கறியும் போட்டு சுவையான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுறணும். இப்போ இதில் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட், குடமிளகாய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை. உருளைக்கிழங்கும் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். கூடவே மாங்காய் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாமே போட்டு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா காயும் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. காயெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு அதே மாதிரி நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கணும். எல்லா காய்கறியும் ஒரே மாதிரி சைஸில் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த காயெல்லாம் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய மூடியில் ஒரு மூடி துருவன தேங்காய் சேர்த்துக்கணும். கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படியே இருக்கட்டும். காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் பாதி மாங்காயை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மாங்காயை முதல்லே சேர்த்தா ரொம்ப புளிப்பாயிடும். இந்த டைமில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாங்காய் சேர்த்து நல்லா ஒரு தரம் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச தேங்காயை அப்படியே அதில் சேர்த்துக்குவோம். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். உப்பு பத்தலைன்னா மட்டும் பார்த்துட்டு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், பத்தலைன்னு. சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதும் நம்ம முக்கியமான பொருள், இது தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அவியலுக்கு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். கெட்டியான தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்ல வாசனை கொடுக்கும் அவியலுக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான அவியல் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடை கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான இந்த அவியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.